அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய 7 மிக்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். நம்பர் 1, ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ்க்கு மட்டும்தான் வருமா? கட்டாயம் கிடையாது, ஆண்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். நம்பர் 2, ஃபேமிலியில் யாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் இல்லை, அதனால பிரஸ்ட் கேன்சர் கண்டிப்பாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபேமிலியில் பிரஸ்ட் கேன்சர் இல்லைனாலும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஜென்ரலாக பிரஸ்ட் கேன்சர்ல நம்ம டயக்னோஸ் பண்றவங்கள 80% பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்காது. நம்பர் 3, பயாப்சி, அதாவது திசு பரிசோதனை முக்கியமா? கட்டாயம் முக்கியம். மார்புல கட்டி வந்து பிரஸ்ட் கேன்சருக்கான அறிகுறி இல்லை சந்தேகம் இருந்தால் பயாப்சி எடுத்துட்டு தான் சர்ஜரி பண்ணணும். பயாப்சி எடுக்காம கட்டாயம் சர்ஜரி பண்ணக்கூடாது. நம்பர் 4, மார்பக கேன்சர் ஒரு தொற்று வியாதியா? நம்ம மார்பக கேன்சருக்கு வைத்தியமான நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். வீட்டுக்கு போய் குழந்தைங்களோட விளையாடலாமா, அதனால அவங்களுக்கு பாதிப்பு கேட்பாங்க. மார்பக புற்றுநோய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு புற்றுநோயும் ஒரு தொற்று வியாதி கிடையாது. நம்பர் 5, மார்பகத்தில் புற்றுநோய் வந்தாலே முழு மார்பை அகற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி சொல்லுவோம், இதுதான் இப்போ பெரும்பாலும் நம்ம செய்யறோம். அந்த கட்டியை மட்டும் பிளஸ் அக்களுக்கு நெறிக்கட்டிகளை மட்டுமே எடுத்தா போதும், மார்பகத்தை முழுசுமையா நம்ம காப்பாத்திடலாம். ஆப்போசிட் மார்பகம் இருக்கிற அளவுக்கே வந்து நமக்குடைய சைஸும் ஷேப்பும் இருக்கும். ஸோ முழு மார்பகம் அகற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வந்தவங்களுக்கு அதர் பிரஸ்ட்ல ரிஸ்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் ஹையர் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா முதல் மார்பில் வந்ததுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஆப்போசிட் பிரஸ்ட்டும் இருக்கிறதுனால அதர் பிரஸ்ட்லயும் வரதுக்கான ரிஸ்க் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை ப்ராப்பரா செக்அப்ல வச்சுக்கணும். நம்பர் 7, ரேடியேஷன் அப்படின்னா கரண்ட் கொடுப்பாங்களா, ஷாக் கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ரேடியேஷன்றது வந்து ஒரு கதிர்வீச்சு, எப்படி நம்ம ஸ்கேன் எடுக்கிறோமோ அதே போல வைத்தியம் தான். ஈஸியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த காலத்துல கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது கதிர்வீச்சு தான், கரண்ட். அதனால ட்ரீட்மெண்ட்னால ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம், கட்டாயம் அப்படி கிடையாதுங்க. இதை பத்தி இன்னும் எலாபரேட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.